alone are far too much, and it's very difficult to gather that. I think the experience. At the outset, I'd like to kindly request the following dignitaries to kindly come up to the dais. Thiru C. Rajendran, Honorable MP. Thiru K.P. Kandan, Honorable MLA. Thiru N.C. Krishnan, St. Thomas Mount Panchayat Council President. And I kindly request you, sir, to welcome the gathering. It's a unique day in the history of organ transplantation in Tamil Nadu. Tamil Nadu is always in the forefront of medical advances and leading healthcare awareness in the entire country. And today we have assembled here to share our experience with the first successful single lung transplant in the country, and the patient did very well in the post-operative period, and the patient is getting discharged, and we thought we will have a small function felicitating the patient as well as the team members, including our pulmonologist and anesthesiologist. Light the Kuthu Vilakku. Welcome all of you, and very good morning. Dear Mr. Rajendran, Mr. Kandan, rest of all the dignitaries on the dais, the is advancing. The coming decade would be the decade of organ transplantation, and I think it's we are all very, very proud to be members of a hospital which is going to be the leader in multi-organ transplant. We already have established leadership in various organ transplants. The fact that this is the first successful lung transplant in India is that we have, and the kind of teams that we have built up around it is what is going to take us there. I am very thankful to the dignitaries that have come, and I want all of you to know that just as Chennai has always been at the forefront of many leading clinical disciplines in using technologies and being at the forefront, and I think in Chennai, Global Hospital has now the distinction of being a leader in the organ transplant. So and Dr. Soundararajan, Dr. Manohar. I kindly request the entire Center. சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் மதுசங்கர் அவர்களை, மரியாதைக்குரிய சகோதரி டாக்டர் உமா நம்பியார் அவர்களை, வல்லுநர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வாய்ப்பினை நல்கிய இந்த மருத்துவமனை நிர்வாக பெருமக்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வெற்றிகரமாக
நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை இந்த மருத்துவமனையால் நடைபெற்றிருக்கிறது. இந்த சாதனையை நிகழ்த்து காட்டிய இந்த மருத்துவ குழுவை சார்ந்த அனைத்து மருத்துவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே அழைத்ததற்கு பிறகுதான் இப்படிப்பட்டதொரு சாதனை இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த சாதனை தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியக்கூடிய வகையிலே இதனை நாம் இந்த சாதனையை பல்வேறு பத்திரிகைகள் வாயிலாக, தொலைக்காட்சியின் வாயிலாக எல்லோருக்கும் தெரியப்படுத்தியாக வேண்டும். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த சாதனை தமிழகத்திலே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதிலே நமக்கெல்லாம் மிகுந்த பெருமை. அதுவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பாராளுமன்ற தொகுதியிலே இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எனக்கு தனிப்பட்ட பெருமை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மருத்துவமனை இங்கே ஆரம்பிக்கப்பட்ட போது எங்களுடைய பகுதியிலே சிறந்த மருத்துவமனை இல்லாத குறையை இந்த மருத்துவமனை ஆரம்பிக்கப்பட்டதிலே அது சரியானது. இன்றைக்கு ஒரு மருத்துவர், அதுவும் ஈராக் நாட்டைச் சேர்ந்த ஒரு நோயாளியை இன்றைக்கு சரி செய்திருக்கிறார் என்று சொன்னால், உலக நாடுகள் மத்தியிலே நமக்கு பெரும் புகழை ஈட்டிய பெருமை அந்த மருத்துவ குழுவுக்கு சார்ந்தது என்பதை நான் தெரிவித்துள்ளேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய நோய்களின் தன்மை, புது புது நோய்கள் உருவாகக்கூடிய நிலைமை நாட்டிலே இருக்கிறது. இவையெல்லாம் மருத்துவர்களுக்கு மிகுந்த ஒரு சவாலை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்கள் இருந்தாலும் கூட தமிழகம் இன்றைக்கு மருத்துவத்துறையிலே மிகவும் வேகமானதொரு வளர்ச்சியை கண்டுகொண்டிருக்கிறது. இந்த நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அம்மா அவர்கள் நலவாழ்வுத்துறைக்கு என்று பல்வேறு நல்ல திட்டங்களை இன்றைக்கு வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறந்த மருத்துவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே நிறைந்திருக்கிறார்கள். எனவே வடநாட்டிலே இருக்கக்கூடிய நிலைமை தமிழகத்திலே இல்லை. கடந்த மாதம் கூட பாராளுமன்றத்திலே சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்களால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை பார்க்கின்ற பொழுது, வடநாட்டிலே பல்வேறு நோய்களால் பாதிக்கப்படுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது தமிழகம் ஒரு தன்னிகரற்ற மாநிலமாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது. நோயாளியை நல்ல முறையிலே குணமாக்கிய மருத்துவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அந்த அன்பு சகோதரரை நான் வாழ்த்தி மகிழ்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.